மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி இது சவுத் சைடு திருநெல்வேலி கோவில்பட்டி பக்கம் செய்கிற ஒரு சிக்கன் வறுத்து அரைச்சி விட்டு குழம்பு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள். என்ன நம்ம இதை வறுத்து அரைச்சி இந்த குழம்பு செய்யும்போது அந்த தெருவே மணக்கும். இது ரொம்ப நைஸாக அப்போல்லாம் அம்மியில் அரைச்சோம். இப்போது இதை நம்ம எல்லாமே பாருங்கள், சோம்பு, மிளகு, ஒரு 2 ஏலக்காய், காஞ்ச மிளகா, ஒரு அன்னாசிப்பூ, பின்ன ஒரு 2 பட்டை, இது கடல் பாசி, ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு 3 ஸ்பூனு தனியா, ஒரு 4 லவங்க, ஒரு பூவு, சோம்பு, இவ்வளோ தான். நான் ஒரு 1/4 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு வச்சுருக்கேன். பின்ன மஞ்சள் போடல, மஞ்சள் போடாமல் கழுவி வச்சுருக்கேன். ஒரு கொச்சு கருவேப்பிலை, ஒரு தக்காளி. அதுக்கப்புறமா இது வெங்காயம், சின்ன வெங்காயம், பின்ன ஒரு பெரிய வெங்காயம். இது 2யும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும். இது வதக்க தேவையில்லை. இது 2யும் நைஸாக அரைச்சிட்டு இந்த எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸை மட்டும் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் விடாமல் வறுத்து நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிக்கிடணும். வாங்க பார்ப்போம். இதை பாருங்கள், இப்போ எண்ணெய் விடாமையே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இதுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். ஓகேவா? எல்லாம் சேர்த்து வரும் பாருங்கள். இப்போது இந்த வெங்காயம் போட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி விடலை, இதுலேயே வதக்கிக்கிடணும். ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். தண்ணியும் ஜாஸ்தி சேர்க்க மாட்டோம். இப்போ இந்த கழுவி வச்சு சிக்கனை போட்டுடுறேன். இப்போ அந்த சிக்கன் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுட்ரு போட்டுடுவோம். எல்லாம் வறுத்து அரைச்ச பவுட்ரு பாருங்கள். இப்போ நான் அந்த அரைச்சி வச்ச அந்த பவுட்ரு போட்டிருக்கேன். அந்த தக்காளியை 1-2 கட் பண்ணி போட்டிருக்கேன். பின்ன உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டாக்கா இது முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போ நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இவ்வளோ தான். பின்ன இது சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். பின்ன இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடும் மேட்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதுக்கு தாளிப்பு எப்படின்னாக்கா வெறும் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி இதில் ஊற்றிட்டோம்னாக்கா அவ்வளோதான். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாந்தகுமாரி பேசுகிறேன், ஆல் டு ஆல் சேனல்லேருந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.